Hey guys, this is Karthikeyan. உங்கள் கோல் அச்சீவ் பண்ண முடியலன்னா என்ன ரீசன்? உங்கள் ஒர்க் அவுட் பிளானில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணுங்கள்? நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஒரு தடையாகவே இருக்கும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வரணும், நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் வந்து என்னோட கோல் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிட்னஸை விட வேறு எதுலையாவது இருந்தது அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியுது, ஆனால் வந்து என்னால் வந்து ஒரு மற்றவங்க மாதிரி ஃபிட்டாக இருக்க முடியலையே, மற்றவங்க செய்கிற வேலையை என்னால் செய்ய முடியலையே, சீக்கிரம் டயர்ட் ஆகிறேன், என்னோடய ஃபுட்டு வந்து நான் சாப்பிடணுமா, என்னென்ன ஃபுட்டு வந்து நான் எடுத்துகிட்டா ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ஃபுட்டுமே சாப்பிடலாம். உங்கள் பாடி ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் பாடியை வந்து நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். சின்ன ஸ்டெப்பாக முன்னேறுங்க. எடுத்த உடனே வந்து ரொம்ப அதிகமாக நான் பண்ணுறேன், ரொம்ப அதிகமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன், மற்றவங்கள மாதிரி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், மற்றவங்க சாப்பிட்ற ஃபுட்டை நான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஒவ்வொரு பாடி டைப்பும் ஒவ்வொரு விதமாக வந்து அமையும். சரிங்களா? உங்கள் என்வாயன்மெண்ட்டை பொறுத்து உங்கள் பாடி டைப் வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வெஜ்ஜஸ் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடி அடாப்ட் ஆகிருக்கும், நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடி அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் ஒர்க் அவுட் பிளானும் சேஞ்ச் ஆகும். மேல் அண்ட் ஃபீமேலுக்கும் மாறும், அண்ட் ஏஜ் வைஸும் வந்து உங்கள் ஒர்க் அவுட் பிளானும் மாறும். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஹெல்த்தியாக வந்து ஃப்ளோர் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ஃப்ளோர் எக்ஸசைஸ் வந்து நான் சொல்லித்தரேன், ஃப்ளோர் எக்ஸசைசஸ். சரிங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிங்க. பாடி இன்டர்னல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இன்டர்னல் ஸ்ட்ரென்த் தான் வந்து உங்கள் பாடியை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து டிசிப்ளின், அதாவது நீங்கள் கண்டினியூவாக வந்து ஃபிட்னஸில் இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் வந்து ஒரு 3 months டைம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த 3 monthsக்குள்ளே வந்து உங்கள் பாடி அடாப்ட் ஆகும், மைண்டும் வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ 3 months டைமுக்குள்ளே உங்கள் பாடி இன்டர்னல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாகவே நீங்கள் பண்ணாலும் சரி உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிட்னஸில் வந்துடும். ஏன்னா உங்கள் பாடி வந்து டெவலப்மெண்ட் காமிக்க ஆரம்பிக்கும். உங்கள் மசில், உங்களோட பாடி டெவலப்மெண்ட், உங்கள் பாடி ஷேப் எல்லாமே வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். சரிங்களா? ஸோ கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வேணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வேணும். அதாவது டெய்லி கண்டினியூவாக நீங்கள் என்ன மாதிரி இன்வால்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்து மாறும். இது ரெண்டுமே இருந்ததுன்னா உங்கள் கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.